இன்றைக்கி நம்ம வந்து கோவக்காய் கூட்டு வைக்க போகிறோம். அதுக்கு வந்து பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ கடுகு போட்டுக்கிறோம். 2 3 உளுந்து போட்டுக்கிறோம். இது நல்லா கடுகு வந்து வெடிக்கணும். கடுகு உளுந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போட்டுக்கிறோம். இது நல்லா வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். ரொம்ப பொன்னிறமாக வந்துடக்கூடாது. கருவேப்பிலை போட்டுக்கிறோம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கோவக்காய் வெட்டி வச்சுருக்கோம். நீளமாக வெட்டி வச்சுருக்கோம். இதை போட்டுக்கிறோம். இது வந்து கோவக்காயில் இது வந்து 2 3 வகை இருக்குது. கோவக்காயிலையுமே இது ஒரு நீளவாக்கான காய், நல்லா வெள்ளரிக்காய் மாதிரி வெள்ளரி பிஞ்சு மாதிரி இருக்கும். ரொம்ப வலுவாக இருக்காது. கொஞ்சம் வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கணும். கொஞ்சம் லேசாக மஞ்சள் பொடி போட்டுக்கணும். இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். நம்ம வந்து சும்மா வேக வதக்கிடக்கூடாது, வேகாது. கொஞ்சம் லேசாக தண்ணி தொளிச்சுக்கிறோம். தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டாம், கொஞ்சம் தொளிச்சாலே போதும். நல்லா வெந்து வந்துடும். காய் இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு. எண்ணெயிலே நல்லா வந்துட்டு கொஞ்சம் தண்ணி தொளிச்சு வேக வச்சுருக்கோம். நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் காரத்துக்கு மிளகாய் பொடி போடும், குழம்பு பொடி. இது வந்து கொஞ்சம் சிக்கன் பொரிக்கிற பொடி போடு. இதை எல்லாத்தையும் நல்லா சுருளை கிண்டணும். இந்த மசாலா எல்லாமே இந்த காயில் விட்டுற அளவுக்கு நம்ம கிண்டணும். அடுப்பை கொஞ்சம் குறைச்சே வச்சுருக்கேன். ஏன்னா கறி இருங்கிறதுனால குறைச்சி வச்சுருக்கோம். ஆனால் கொஞ்சம் லேட்டாகும். அடுப்பை குறைச்சி வச்சோம்னா கொஞ்சம் லேட்டாகும், கூட வச்சோம்னா சீக்கிரம் வந்துடும். அவ்வளோதான். இதை வந்து நல்லா இந்த மசாலா எல்லாமே இந்த காயில் விட்டுற அளவுக்கு நம்ம அப்படியே கிண்டி விடணும். காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிற வேண்டியதுதான். நல்லா காய் எல்லாமே நல்லா சுருண்டு நல்லா வந்துருச்சு. நல்லா வதங்கிடுச்சு. அந்த ஏற்கனவே இன்னும் ஒரு கோவக்காய் இருக்கும். அந்த காய் பார்த்திங்கன்னா நல்லா விதை வந்து பெருசாக இருக்கும். காய் தடிமலாகவும் இருக்கும். இது வந்து வெள்ளரி பிஞ்சு மாதிரி இருந்துச்சு. அதை கண்டு தான் நல்லா நீல சைஸில் வெட்டி போட்டேன். சீக்கிரத்துலேயும் வதங்கிடுச்சு. அதுனா விதையாக கலண்டுரும். நிறைய விதை இருக்கும். இதில் அந்த விதையே இல்லை. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம அடுப்பு கொஞ்சம் கூட வச்சுட்டாலே நமக்கு வந்து இருமல் வந்துடுது. அடுப்பை கம்மியாக வச்சுட்டா இன்ன வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கேன். நல்லாவே வதங்கிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இதெல்லாம் சாம்பாருக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கெலாம் இந்த மாதிரி நம்ம கோவக்காய் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கசப்புத்தன்மை உள்ளது. ரொம்ப கசக்காது, லைட் கசப்பாக இருக்கும். இதை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு நல்லது தான். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.